இந்த வேத பகுதிகளை நாம் வாசித்து நாம் நம்முடைய ஜெபங்களை துன்ப நேரத்தில் நாம் இப்படியாக ஜெபிக்க வேண்டும். தாழ்மையோடு வாயில் வந்ததெல்லாம் ஜெபிக்க கூடாது. நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் அவைகள் வேத வசனத்தின்படி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதே நமக்கு கேட்கப்படும். வேத வசனத்திற்கேற்ற அந்த உண்மை தன்மை நம்மிடத்திலும் இருக்க வேண்டும். தாவீதையா இப்பொழுது சொல்லியிருக்கிற இந்த வேத பகுதிகளை போல உண்மையாயிருந்து நீதியாய் நடந்து கர்த்தரை நோக்கி தாவீது ராஜாவை போல இந்த வேத பகுதிகளை வாசித்து நாம் ஜெபிக்கும் பொழுது நம் ஜெபம் கேட்கப்படும். நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 40ஆம் அதிகாரம். தாவீது ராஜா துன்பப்படும் போது அவர் எப்படியெல்லாம் பாட அனுபவித்தார் என்பதையும் அதை அவர் எப்படியெல்லாம் மேற்கொண்டார் என்பதை குறித்தும் இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது அவர் கர்த்தரை நோக்கி செய்த ஜெபமாய் இருக்கிறது. என் வார்த்தைகளினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு என் வாயை அடக்கி வைத்தேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார்கள். அதாவது துன்மார்க்கர் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது, அவர்கள் நம்மை துன்பப்படுத்தும் போது, கொடுமையான வார்த்தைகளை நம்மேல் சொல்லும் பொழுது நமக்கு கோபம் வரும். அந்த கோபத்தினாலும் நாம் அனுபவிக்கிற வேதனையினாலும் நாம் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்றாலும் வீண் பழி சொல்லுவார்கள், பயங்கரமாக பொய் சொல்லுவார்கள். நம்மை சூழ்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமே நடந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட நிலையில்தான் தாவீது ராஜா இருந்தார். சொந்த மகனான அப்சலோமே தாவீது ராஜாவை விரட்டி அடித்தார். அப்சலோமுக்கு பயந்து தாவீது ராஜா தன் அரண்மனையிலிருந்து காட்டுக்கு ஓடினார் தன் ஜனங்களோடு. அப்படிப்பட்ட ஒரு நிலையும் ஏற்பட்டது தாவீது ராஜாக்கு. அப்படி பல துன்பங்களை அனுபவிக்கிற அந்த நிலையில் அவர் செய்த ஜெபம் இது. இன்றும் நம் வாழ்க்கையில் சாதாரண ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட நம்மை சூழ்ந்து இப்படிப்பட்ட நேரங்கள் வருவது இயற்கை, வருகிறது. அப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிக்கிறவர்கள் பலர். நாம் இருக்கும் இடத்திலேயே நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு நாம் ஒரு தீமையும் செய்யாதிருந்தாலும் அவர்கள் நம்மை முழு பகையாய் பகைப்பார்கள். அவர்களுக்கு தீமை செய்தவர்களை கூட பகைக்க மாட்டார்கள், ஆனால் நம்மை பகைப்பார்கள். அது இயற்கையாக இப்படி நடப்பது உலகத்தில் அன்றும் நடந்திருக்கிறது, இன்றும் நடக்கிறது. இப்படிப்பட்ட பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை நிந்திக்கிறது என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். அந்த பேச்சை எல்லாம் அவர் கேட்கும் போது அவர் கோபப்படாமல் தன் மனதை அடக்கி வைத்தார். தன் நாவில் வார்த்தைகள் வராதபடிக்கு அவர் வாயை இறுக மூடிக்கொண்டார். அவர் பேசாமல் இருந்தார். யாராவது சிறிய அளவு கோபம் மூட்டி விட்டால் உடனே நம் இருதயத்தில் உள்ளதை எல்லாம் பொறிந்து தள்ளிவிடுவோம். இது இயல்பான மனிதருடைய குணமா இருக்கிறது. தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட குணங்களை மாற்றிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்றாலே பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும் என்றாலே தாங்கள் பிறந்த போது இருக்கிற அதே சுபாவங்களை பற்றி கொண்டிருக்க கூடாது. தீய குணங்களை எல்லாம் விட்டுவிட்டு நன்மையானதை மட்டும் பற்றி கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் கோபம் என்கிற சுபாவம் இருக்குமானால் அதை நாம் உடனே விட்டுவிட வேண்டும். பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கோபப்படக்கூடாது. அப்படி எப்பொழுதாவது ஒரு முறை கோபம் வந்தாலும் பாவம் செய்யக்கூடாது. பிறர் மனம் புண்படும்படி பேசிவிடக் கூடாது, அல்லது ஏதாவது ஒரு செயலை செய்து விடக்கூடாது. இந்த விஷயத்தை ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தாவீது ராஜா தன் நாவை அடக்கி ஆளுகை செய்கிறார். தன் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைத்தாராம். குதிரைக்கு போடுகிற கடிவாளம் போல தன் வாயை அடக்கி வைத்தாராம். நன்மையானதை கூட நான் பேசவில்லை, பிறரை தூஷிக்கவில்லை, பிறரை கடிந்து கொள்ளவில்லை, நல்ல விஷயத்தை கூட நான் சொல்லாமல், நன்மையான வார்த்தைகளை கூட நான் பேசாமல் என் வாயை அடக்கி வைத்தேன் என்று சொல்லுகிறார். துன்மார்க்கர் நம்மை சூழ்ந்திருக்கும் போது நாம் அப்படித்தான் இருக்க வேண்டும். அநியாயமாய் பழி சொல்வார்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும் நாம் ஒரு தவறும் செய்யவில்லை என்று. தெரிந்தே மனம் அறிந்தே வேண்டும் என்றே செய்வார்கள். அப்படிப்பட்ட துன்மார்க்கரின் செயல்களுக்கு நாம் பதில் பேசாமல் அவர்கள் சொல்கிற எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்ள வேண்டும். தாவீது ராஜா இஸ்ரவேலின் ராஜா. அவருக்கே அந்த நிலை வந்தது என்றால் சாதாரண மனிதர்களாகிய நமக்கு இந்த நிலை வராதா? அப்படி நமக்கு வரும் பொழுது நாம் நம் வாயை அடக்கி கொள்ள வேண்டும்.
தாவீது ராஜாவே அது போன்ற ஒரு சூழ்நிலையில் தன் வாயை அடக்கி பொறுமையாய் ஊமையனை போல இருந்தேன் என்று சொல்லுகிறார். வாய் பேச முடியாதவர்களைப் போல நான் இருந்தேன் என்று சொல்லுகிறார். அப்படி தன் மனதை அடக்கிய போதும் அவருடைய உள்ளம் கொதித்து கொண்டிருந்தது. அந்த துன்மார்க்கரின் வார்த்தைகளினால் உண்மைதான் என்றும் நமக்கு அப்படித்தான் இருக்கும். அவ்வளவையும் பலர் துன்பப்படுத்தும் போது, கொடுமைப்படுத்தும் போது, துன்மார்க்கரின் செயல்கள், பேச்சுகள் எல்லாவற்றையும் நாம் கேட்கும் பொழுது, அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு அப்படித்தான் இருக்கும். உள்ளம் கொதிக்கும், வாய் திறந்து பேசிவிட வேண்டும் என்று தோன்றும். ஆனால் சூழ்நிலை நம்மை பேச விடாது. நாம் பேசினால் அது பெரிய பிரச்சனையாகும். இன்னும் சொல்ல போனால் நம்மால் பேசினாலும் நாம் அதற்கு விளக்கம் கொடுத்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நாம் பேசாமல் இருப்பதே நல்லது. ஆனால் நம் உள்ளமோ கொதித்து கொண்டிருக்கும். அப்பொழுது நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். கர்த்தரிடம் நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய வேதனைகளை அவருடைய திருப்பாதங்களில் வைத்து, என் பாரத்தை நீர் சுமந்து கொள்ளும் ஆண்டவரே என்று அவரை தேட வேண்டும். நான் எந்த அளவுக்கு நிலையற்றவன் என்பதை நான் உணர்ந்து கொள்ளும்படிக்கு என் ஆயுசு நாட்களை எனக்கு தெரியப்படுத்தும் ஆண்டவரே என்று தாவீதையா ஜெபிக்கிறார். அதாவது நம்முடைய வாழ்க்கை இவ்வுலகத்தில் கொஞ்ச நேரம், ஒரு நம் ட்ரெயினிலோ அல்லது பஸ்ஸிலோ பயணம் செய்வது போல சில மணி நேரம் பயணம் செய்வோம். நம்முடைய இடம் வந்ததும் நாம் இறங்கி சென்று விடுவோம். அதன் பின்பு அந்த பஸ்ஸுக்கோ ட்ரெயினுக்கோ நமக்கோ சம்பந்தம் இருக்காது. அது போல கர்த்தர் நமக்கு இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். கொஞ்ச காலம் வாழப்போகிறோம், வாழ்ந்து முடித்து நாம் செல்ல போகிறோம். அப்படிதான் இந்த வாழ்க்கை, அந்த நிலையற்ற வாழ்க்கை, மனித வாழ்க்கை மாயை என்று வேதம் சொல்லுகிறது இந்த அதிகாரத்தில். இப்படிப்பட்ட மாயையான வாழ்க்கையை நாம் உணர்ந்து கொள்ளும்படி, நான் எந்த அளவுக்கு நிலையற்றவன் என்பதை தெரியும்படிக்கு என் ஆயுசு நாட்களை எனக்கு வெளிப்படுத்தும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். என் ஆயுசு நாட்கள் 4 விரற்கடை அளவாயிருக்கிறது, கொஞ்சோண்டு சிறிய அளவு என்று சொல்லுகிறார் தாவீது ராஜா. என்னுடைய வாழ்நாள் என்பது உம்முடைய பார்வையில் இல்லாதது போல் இருக்கிறது. ஒரு சிறு புள்ளியை போல, கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறு புள்ளியை போல என் நாட்கள் மிக பெரியது என்று எனக்கு தோன்றும். ஆனால் உமக்கோ அது ஒரு பொருட்டே அல்ல. அது மிக சிறிய மணித்துளி அளவு, ஒரு செகண்ட் போல, அதை விட ஒரு ஒரு வினாடியை விட சிறிதளவாக, அது உம்மை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பூஜ்யமான நேரம் தான். அப்படிப்பட்ட என்னுடைய 70-80 வருட மனித வாழ்க்கையின் ஆயுட்காலம் என்பது உமக்கு அது ஒரு இல்லாத பொருள் போல, ஒரு ஜீரோவை போல உமக்கு இருக்கிறது என்று தாவீதையா சொல்கிறார். எந்த மனுஷனும் மாயையே. மனுஷன் என்பவன் மாயையானவன், நிரந்தரமற்றவன், எதிலும் அர்த்தம் உள்ளவனோ பலனுள்ளவனோ அல்ல. மாயை, ஒரு காற்று குமிழ் போல தோன்றி மடிகிற ஒரு வாழ்க்கைதான் மனித வாழ்க்கை. வேஷமாகவே மனிதன் திரிகிறான். வேஷம் போட்டுக்கொண்டுதான் தினமும் திரிகிறோம். நம்முடைய மனதில், நம்முடைய சரீரத்தில் வேஷம் தரித்து திரிகிறோம். இவ்வுலகத்தில் எதுவும் உண்மை இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆஸ்தியை ஓடி ஓடி பணத்தை சம்பாதிக்கிறோம். அதிகமான பொருட்களை சேகரிக்கிறோம். பெரிய பெரிய விஷயங்களை வாங்குகிறோம். நிலங்களை வாங்குகிறோம், நகைகளை வாங்குகிறோம், நம் வீடு கட்டுகிறோம், பல காரியங்களை நாம் ஓடி ஓடி செய்கிறோம். ஆனால் அது எவ்வளவு நிலையற்றது என்பதை நாம் உணர்வதில்லை. நமக்கு பின்பாக அதையெல்லாம் யார் எடுத்துக்கொள்ள போகிறார்கள் என்பதும் நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கை என்பது அற்பமானது, மிக மிக அற்பமானது. நாம் வந்த வேலை நம்மை நாம் சுத்திகரித்துக் கொண்டு அதை நினைத்து நாம் செய்ய வேண்டுமே தவிர, நம் இருதயம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், நம் மனம் திரும்பி கர்த்தரிடம் சேர வேண்டும், கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தத்தை நாம் கற்றுக்கொள்ளதான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். அப்படி இருக்க அதை விட்டு உலகத்தில் ஆஸ்திகளை சேர்த்து கொண்டிருப்பது புத்திசாலித்தனம் அல்ல. வேறு ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிற ஆஸ்தியை, பிறர் பேரில் இருக்கிற ஆஸ்தியை நம்முடைய உழைப்பினாலும் நம் வாழ்நாட்களை செலவழித்து நம் பெயரில் அதை மாற்றி வைத்துக் கொள்வதில் நமக்கு என்ன ஆக போகிறது? நாம் அனுபவிக்கும், நாம் சாப்பிடும் உணவும், நாம் உடுத்துகிற உடையும், நாம் இருக்கிற இடமும், இது மட்டுமே நம் வாழ்நாளுக்கு தேவையானது. இதுக்கு மிஞ்சிய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் விட்டு விட்டு போக போகிறோம். எவ்வளவு அதிகமாய் சேகரித்தாலும் எல்லாம்
எல்லாவற்றையும் விடதான் போகிறோம். நம் பேரை சொல்லிக் கொள்ளலாம், இது என்னுடையது என்னுடையது என்று சொல்லிக்கொண்டு திரியலாமே தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அது போக்கில் அது இருக்கும், அது இடத்தில் அது இருக்கும், நிலம் அது இடத்தில் இருக்கும், நகை அது இடத்தில் இருக்கும், பணம் அதன் இடத்தில் இருக்கும், அது வேலையை அது பார்த்து கொண்டிருக்கும். நாம் சொல்லிக் கொள்ளலாம் இது என்னுடையது என்னுடையது என்று. அப்படி சொல்லிக் கொள்வதற்காக நம் வாழ்நாளையே நாம் தொலைத்து விடுவது புத்திசாலித்தனம் அல்ல. தேவையான அளவுக்கு சம்பாதித்து போதும் என்று இருந்து கர்த்தரிடத்தில் பக்தியாய் நாம் மனம் திரும்பி நம் பாவங்களற நம்மை கழுவி கொண்டு பரிசுத்தமான பின்பு கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேரும்படியாக பரிசுத்தமாக வேண்டும். அதையே நோக்கி நாம் வாஞ்சித்து தேட வேண்டும். அதுவே புத்திசாலித்தனமான ஒரு செயலாய் இருக்கிறது. மனித வாழ்க்கையில் புத்திசாலிகள் செய்கிற காரியமாய் இருக்கிறது. நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் என்று தாவீதையா கேட்கிறார். என் நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே. நான் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்? எனக்கு என்ன தேவை இந்த பூமியில் இருக்கிறது? உண்மையே நம்பி இருக்கிறேன், உண்மை தவிர எனக்கு வேறு கதி இல்லை என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். என் மீறுதல்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுதலையாக்கும். நான் நீர் நியமித்த காரியத்தை மட்டும் செய்யாமல் மீறி போய் பாவம் செய்தேன். கர்த்தர் சொல்லியிருக்க நாம் அளவுக்கு அதிகமாய் சில வேலைகளில் செய்வது, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்திற்கும் மிஞ்சி செய்வது. அதாவது ஒரு குடும்ப பெண் என்றால் தன் வீட்டில் சமையல் வேலை செய்வது, பிள்ளைகள் கணவருக்கு தேவையான வேலைகளை செய்வது, இதையெல்லாம் ஒரு குடும்ப பெண் செய்ய வேண்டிய ஒரு காரியம். இதே ஆண்கள் என்றால் வெளியில் சென்று வேலைக்கு சென்று சம்பாதித்து வந்து தன் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். இப்படி அவரவர் கடமையை அவர்கள் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பம் முழுமையானதாக கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெறக்கூடியதாக இருக்கும். இதில் ஒரு குறையும் இல்லாமல் கணவன் மனைவி எல்லோரும் செய்ய வேண்டும். பிள்ளைகளும் தங்கள் வேலைகளை அவர்கள் பார்க்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் அந்த குடும்பம் சரியான குடும்பமாய் இருக்கும். அதை விட்டுவிட்டு கணவன் பணம் மட்டுமே வாழ்க்கை என்று இரவும் பகலும் பணத்தையே சம்பாதித்துக் கொண்டிருப்பது, மனைவி தேவையான ஆகாரத்தை குறைந்தபட்ச நேரத்தில் செய்துவிட்டு மீதி நேரத்தை கர்த்தரோடு செலவழிக்க நாம் வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தருக்கேற்ற காரியங்களை செய்ய வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். குடும்ப பெண்கள் வீட்டில் இருப்பவர்கள் இப்படி செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும். தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தன் பிள்ளைக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் அன்றன்று நாம் வாசிக்கிற வேத வசனங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களையும் நல்வழிப்படுத்த வேண்டும். பிறரிடத்தில் வெளியில் சென்று ஊழியமும் செய்ய வேண்டும். இதையெல்லாம் விட்டு எப்பொழுதும் செல்போனில் சமையல் குறிப்புகளை பார்ப்பது, டிவியில் சமையல் குறிப்புகளை பார்ப்பது, விதவிதமாக சமைப்பது, அந்த பாத்திரங்களை சுத்தம் பண்ணுவது, வீட்டு வேலைகளை செய்வதென்று தன் வாழ்நாள் முழுவதும் சமைப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் வேலை செய்வதற்கும் என்று வேலைக்கு நம்மை அடிமையாக்கி விடக்கூடாது. குடும்ப பெண்களும் ஆண்களும் பணம் சம்பாதிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு பணம் சம்பாதிப்பது மட்டுமே வாழ்க்கை என்று எந்த தொழில் செய்தாலும் அதையே 24 மணி நேரமும் சிந்தித்துக் கொண்டிருக்க கூடாது. அந்தந்த காரியத்திற்கேற்ற நேரத்தை ஒதுக்கி செய்துவிட்டு முதலில் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை நம் மனதில் வைத்து விட்டுதான் நம்முடைய அன்றாட வேலைகளுக்கு நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். முதலில் கர்த்தருக்கு காலையில் எழுந்து கர்த்தரிடத்தில் ஜெபித்து வேதம் வாசித்து பின்பு நம் வேலைகளை தொடங்க வேண்டும். அதையெல்லாம் சீக்கிரம் முடித்துவிட்டு கர்த்தரை நோக்கி இன்று கர்த்தரிடம் நாம் என்ன கற்றுக்கொண்டோம், எந்த காரியத்தில் நாம் பரிசுத்தம் அடைந்தோம், எந்த வேத பகுதியை படித்தோம், நம் இருதயத்தை பரிசுத்த ஆவியானவரால் நாம் எப்படி கழுவினோம் என்பதே முக்கியம். இன்று ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும், ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும். வீட்டில் இருக்கிற பெண்கள், குடும்ப பெண்கள் வேதம் வாசிக்கலாம், அல்லது குடும்ப தலைவர் வேதம் வாசித்து அந்த வேத பகுதியினால் அதில் வருகிற பொருளினால் அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு தான் மனம் திரும்பி அதே மனம் திரும்புதலை தன் குடும்பத்திற்கும் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தை குடும்பத்தில் ஒருவராவது செய்ய வேண்டும். அதனால் அந்த குடும்பம் முழுவதும் பரிசுத்தம் அடையும், அந்த குடும்பம் பாதுகாக்கப்படும். தினந்தோறும் மனம் திரும்ப வேண்டும், அதுவே கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி மனம் திரும்பினால்தான் நித்திய ஜீவனுக்குள் போக வேண்டும். பொல்லாத ஆவிகளின் இருள் சூழ்ந்த உலகத்தில் நாம் சூழ்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் நமக்கு இருக்கிற ஒரே வழி நாம் தினந்தோறும் கழுவப்படுவதுதான். இப்பொழுது அதிகமாய் கரைப்படுகிறது, அதிகமாய் அழுக்காகிறது.
தினந்தோறும் நாம் கழுவப்பட வேண்டும். உலகத்தில் ஒரே ஒரு பிரதி இருந்தது. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு மனிதனுக்கும் கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய உடன்படிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க நாம் எல்லோரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறோம், கடனாளிகளாய் இருக்கிறோம். கர்த்தர் கேட்கும் நாளில், நியாய தீர்ப்பு கேட்கும் நாளில் வேதம் உன் கையில் கொடுக்கப்பட்டு விட்டது என்றால் அதில் உள்ள கட்டளைகளை பெற்றுக்கொண்டாய் நீ. அப்படி என்றால் அதற்கு நீ உடன்பட்டு விட்டாய். அதை படிக்காமல் உன்னை சுத்திகரித்துக் கொள்ளாமல் நீ பாவம் செய்யும் போது, கையில் வேதாகமத்தை வைத்துக் கொண்டு பாவம் செய்யும் போது அது மிகப்பெரிய சாபத்தை கொண்டு வரும். நாம் வேதத்தை கண்டு கொள்ளாமல் நாம் இஷ்டப்படி வாழ்வது மிகப்பெரிய நியாய தீர்ப்பை நம் வாழ்க்கையில் கொண்டு வரும் என்பதை மறந்துவிட வேண்டாம். இது கர்த்தருடைய உடன்படிக்கை. கர்த்தருடைய உடன்படிக்கை ஏற்றுக்கொண்ட நாம் அதற்கு கீழ்ப்படிய கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த கடமையை தவறும் போது அதற்குரிய நியாய தீர்ப்பை நாம் நிச்சயம் பெறுவோம். மூடர்களுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதிரும் என்று தாவீது ஜெபிக்கிறார். கர்த்தருடைய வழிகளை அறியாதவர்களை மூடர்கள். அப்படிப்பட்ட மூடர்களுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். அவர்கள் என்னை நிந்தித்து பேசுகிற வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கும்படி அவர்களிடத்தில் என்னை ஒப்பு கொடுத்து விடாதேயும். அவைகளிடமிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று ஜெபிக்கிறார். கர்த்தரிடமிருந்தே இந்த நியாய தீர்ப்பு வந்தது. நாம் அக்கிரமம் செய்தோம், அதற்கு பலனாக நமக்கு நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த மனிதன் என்னை துன்பப்படுத்துகிறான், என்னை கொடுமைப்படுத்துகிறான், என்னை வேதனைப்படுத்துகிறான் என்று சொல்லும் பொழுது அதற்குரிய அந்த மனிதன் மேல் கோபப்படாமல் கர்த்தரே இந்த பாடுகளை நமக்கு அனுமதித்திருக்கிறார், நமக்கு இதை அனுமதித்திருக்கிறார். அந்த நாம் செய்த குற்றங்கள், நாம் செய்த பாவங்களே, மீறுதல்கள், அக்கிரமங்களை நிமித்தமே இது வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து அவர் தாவீது ராஜா மௌனமாயிருந்தார். நாமும் அப்படி இருக்க வேண்டும். நாம் மௌனமாய் இருந்து அதை ஏற்றுக்கொண்டு பொறுமையாய் இருந்து கர்த்தரிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். என்னிடத்திலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும். என் வலிகள், என் வேதனைகளை என்னால் தாங்க முடியவில்லை, இதையெல்லாம் என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். உம்முடைய கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன், நான் சோர்ந்தே போய்விட்டேன். கர்த்தாவே, என்னால் தாங்க முடியவில்லை. கர்த்தாவே, எனக்கு வேதனையாக இருக்கிறது. நான் சோர்வடைந்து விட்டேன். அதிகமாய் நியாய தீர்ப்பின் வழியினால் நான் சோர்ந்து போனேன். என்னை காப்பாற்றும் என்று தாவீது ராஜா ஜெபிக்கிறார். நம்முடைய துன்ப நேரத்திலும் நாம் இப்படிதான் தாழ்மையோடு கர்த்தரிடம் ஜெபிக்க வேண்டும். நாம் அக்கிரமம் செய்யும் பொழுது அந்த அக்கிரமத்தின் நிமித்தம் கர்த்தர் நம்மை தண்டிப்பார். அவர் நீதியின் சூரியன். அப்படி அவர் நம்மை தண்டிக்கும் பொழுது பொட்டு பூச்சி ஒரு பொருளை எப்படி அரித்து போடுமோ அப்படி நாம் அரித்து போடப்படுவோம். தாவீது ராஜா சொல்லுகிறார், ஒரு துணியை பொட்டு பூச்சி அரித்து விட்டது என்றால் அது ஜல்லடையை போல ஓட்டை போட்டு வைத்திருக்கும். அது போல கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நமக்கு வரும்போது நாம் மிகவும் துன்பம் அடைவோம். அந்த வேதனை மிக கடினமாய் இருக்கும். என் பிதாக்களை போல நானும் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்காக இரங்கும், என் ஜெபத்தை கேளும், என் கூப்பிடுதலை கவனியும், என்னை காப்பாற்றும். நான் இறந்து போகாத படிக்கு, என் வாழ்நாள் முடிந்து போகாத படிக்கு என்னை தேற்றி தேறுதல் அடையும்படி என்னை காப்பாற்றி எனக்கு மனம் இறங்கும், என் ஜெபத்தை கேளும் என்று தாவீது ராஜா ஜெபிக்கிறார். இந்த வேத பகுதிகளை நாம் வாசித்து நாம் நம்முடைய ஜெபங்களை துன்ப நேரத்தில் நாம் இப்படியாக ஜெபிக்க வேண்டும். தாழ்மையோடு, வாயில் வந்ததெல்லாம் ஜெபிக்க கூடாது. நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் அவைகள் வேத வசனத்தின்படி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதே நமக்கு கேட்கப்படும். வேத வசனத்திற்கேற்ற அந்த உண்மை தன்மை நம்மிடத்திலும் இருக்க வேண்டும். தாவீதையா இப்பொழுது சொல்லியிருக்கிற இந்த வேத பகுதிகளை போல உண்மையாயிருந்து நீதியாய் நடந்து கர்த்தரை நோக்கி தாவீது ராஜாவை போல இந்த வேத பகுதிகளை வாசித்து நாம் ஜெபிக்கும் பொழுது நம் ஜெபம் கேட்கப்படும். சங்கீதம் 40ஆம் அதிகாரம். கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். என் துன்ப நேரத்தில், என் வேதனையின் மத்தியில் கர்த்தரை நோக்கி நான் காத்திருந்தேன், பொறுமையோடு இருந்தேன், நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். அவர் என் ஜெபத்தை கேட்டு
என்னை என் ஆபத்து பாதாள குழி போன்ற ஆபத்துகளில் நான் விழுந்து கிடந்தேன். சரீரத்தின் பாடுகளிலும் உலக பிரகாரமான பிரச்சனைகளிலும் நான் குழியில் விழுந்தது போல என் வாழ்க்கை இருந்தது. அப்பொழுது கர்த்தர் என்னை மீட்டு கொண்டார். என் ஜெபத்தை கேட்டார். அவருக்காக நான் காத்திருந்தேன். அவரையே நம்பி இருந்தேன். அப்பொழுது கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு என்னை தூக்கி எடுத்து, சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுப்பது போல என் வாழ்க்கையின் துன்பத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்து என்னை பாதுகாத்தார். என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி, கண்மலையின் மேல், உயர்ந்த மலையின் மேல் என்னை நிறுத்துவது போல என் வாழ்க்கையில் உயர்வை கொடுத்து, நான் போகும் வழிகளை, என் காலடிகளை உறுதிப்படுத்தி, நான் செய்யும் செயல்கள் எல்லாவற்றிலும் வெற்றி தந்து அதை நிலைப்படுத்தி என்னை காப்பாற்றினார். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். என்னை காக்கிற தேவனாயிருக்கிறார். இப்படி ஆபத்திலும் குழியில் கிடப்பது போல கிடந்த என்னை தூக்கி எடுத்து உயர்த்தி உயர்ந்த ஸ்தலத்தில் வைத்து வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை கொடுத்து அவர் தம்மை துதித்து பாடும்படி புது பாட்டை என் வாயில் கொடுத்தார். புது பாடல் பாடும் பாக்கியத்தை எனக்கு கொடுத்தார். அகங்காரிகளையும் பொய் பேசுகிறவர்களையும் சார்ந்திருக்காமல், அவர்களை பார்த்து நாமும் வாழாமல், கர்த்தரையே நம்பி நம் வாழ்க்கையை வாழ்வது, அவர்களை கவனிக்காமல், அவர்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளாமல், அவர்களுடைய வழிகளை கற்றுக்கொள்ளாமல், துன்மார்க்கருடைய வழிகள், அதாவது அகங்காரம் பிடித்து அலைகிறவர்கள், தற்பெருமையாக பாவத்தில் விழுந்து பழகி போய் அந்த பாவத்தினால் ஏற்படுகிற அகம்பாவத்தினால் அந்த அகங்காரம் பிடித்தும் பொய் பேசியும் திரிகிறவர்களுடைய அவர்களை பார்த்து அவர்களை சார்ந்திருந்து வாழாமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்பி அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி அவர்களிடம் எதையும் கற்றுக்கொள்ளாமலும் அவர்களை சேராமலும் நாம் அவர்களை விட்டு விலகி நாம் கர்த்தரை நம்பி இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் பாக்கியசாலிகள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவே, நீர் எங்களுக்காக செய்கிற காரியங்கள் அளவிடப்பட முடியாது, அளக்க முடியாது, எண்ணிக்கைக்கு அடங்காது. அதை எங்களால் எண்ணி சொல்ல முடியாது. எங்களுக்காக நீர் செய்கிற பெரிய கிருபைகள், நீர் செய்கிற காரியங்கள் மிக பெரியது, மிக அதிகமானது. அதையெல்லாம் எண்ணி சொல்ல முடியாது. இதை கர்த்தர் செய்தார், அதை கர்த்தர் செய்தார் என்று நான் எதையெல்லாம் சொல்லுவது, எத்தனை நேரம் சொல்லுவது? அதையெல்லாம் சொல்ல எனக்கு ஆயுள் போவதாது. அந்த அளவுக்கு எனக்கு நீர் நன்மை செய்து கொண்டிருக்கிறீர். எனக்காக நீர் செய்கிற காரியங்கள் மிக பெரியது, அதிகமானது, மிக மிக அதிகமானது, எண்ணிக்கைக்கு அடங்காதது, ஒரு மனிதனாலும் எண்ண முடியாது. அந்த அளவுக்கு நீர் எங்களுக்கு நன்மை செய்து எங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீர். பலியையும் காணிக்கையும் நீர் என்னிடத்தில் கேட்கவில்லை. இதை கொடு, அதை கொடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் கேட்பதில்லை. பலியையும் காணிக்கையும் நீர் கேட்கவில்லை. இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரை பற்றியும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வேதாகமத்திலும் இருக்கிறது. இந்த வேதாகமத்தில் இருக்கிற கோடிங்காக அவைகள் இருக்கிறது. இந்த காலத்தில் வாழ்கிற நம்மை குறித்தும் வேதாகமத்தில் பல இடங்களில் பல விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் எல்லாவற்றையும் அல்ல, ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். நம்மை பற்றியும் இந்த வேதாகமத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து கடைசி நாட்களில் என் குமாரரையும் என் குமாரத்திகளையும் வரவழைப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரவேல் வம்சத்தாரிடம் சொல்லுகிறார், என் ஜனமாகிய குமாரர்கள் குமாரத்திகளை நான் வரவழைப்பேன் என்று. அதாவது இந்த குறிக்கப்பட்டிருக்கிற இஸ்ரவேலர் என்று சொல்லப்படுகிறவர்கள் விசுவாசத்தின்படியும் பிறப்பின்படியும் ஆபிரகாமின் புத்திரர்களே. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் உலகெங்கும் சிதறினார்கள். நமது ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு உலகம் எங்கும் சிதறி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இஸ்ரவேலர்கள் எல்லா தேசங்களுக்கும் சென்றார்கள். சுமார் 2000 வருடங்களுக்கு முன்புதான் தோமா ஐயா இங்கு வந்திருக்கிறார் இந்தியாவுக்கு. இப்படி ஒவ்வொரு தேசங்களுக்கும் பலர் சென்றிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது
இஸ்ரவேலர்களும் எல்லா இடத்திலும் சென்றிருக்கலாம். அதாவது யூதர்கள் மட்டுமே இப்பொழுது யார் யார் என்று ஒரு சிலர் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். மற்ற 11 கோத்திரத்தாரும் எங்கெங்கு சென்றார்கள், எந்தெந்த தேசத்தில் குடியிருக்க தொடங்கினார்கள் என்பது இன்றும் நம்முடைய பூர்வீகம். அதாவது ஒவ்வொருவரும் தம் தம் தலைமுறைகளை எண்ணி பார்த்தால் 4, 5 மிஞ்சி போனால் ஒரு 7 தலைமுறை வரைக்கும் நாம் தெரிந்து வைத்திருப்போம். அதற்கு மேலான முற்காலத்தில் யார் இருந்தார்கள், அவர்கள் எங்கிருந்தார்கள் என்பது குறித்து நமக்கு இந்த காலத்தில் வாழ்கிற ஜனமாகிய நமக்கு தெரிவதில்லை. அப்படியானால் நாமும் இஸ்ரவேலர்களாக, ஆபிரகாமின் பிள்ளைகளாக, யாக்கோபின் பிள்ளைகளாக இருப்பதற்கும் வாய்ப்புண்டு. இல்லை என்றும் சொல்ல முடியாது, ஆமாம் என்றும் சொல்ல முடியாது, தெரியாது. அப்படி இருக்க பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என்று சொல்லப்பட்டிருக்கும் போது பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் இஸ்ரவேலர்கள் பரம்பி இருப்பார்கள் என்ற பொருளும் இதில் விளங்குகிறது. அப்படி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய ஆபிரகாமின் புத்திரர்கள், இஸ்ரவேலின் புத்திரர்கள் ஆகிய 12 கோத்திரத்தாரில் நாமும் ஒரு கோத்திரத்தாராய் இருந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நாம் நம்மை குறித்துதான் இந்த வேத பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஆமாம் என்று தெரியவில்லை, ஆனாலும் இல்லை என்றும் தெரியாது, சொல்ல முடியாது. நான் இஸ்ரவேலன் இல்லை என்றும் யாரும் சொல்ல முடியாது. அதாவது பிறப்பின்படி அல்ல, பிறப்பின்படி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை. அப்படி பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் வம்சத்தாரில் நாமும் ஜனமே, குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம். அப்படி இருக்க நம்மை குறித்தும் இந்த புஸ்தக சுருளில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, வேத புத்தகத்தில் இருக்கிறது அல்லவா. அப்படியானால் இது நிச்சயமே இந்த வசனம் இப்பொழுது நிறைவேறுகிறது. இது வெளிப்படையாக நேரடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அதன்படி நான் வருகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதையாவுக்கு சொன்னார். அவர் மட்டுமல்ல, அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாகிய நாம் எல்லாரும் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவர் மாம்சத்தை புசிக்கிற, அவரில் ஒன்றாக வாழ்கிற, அவர் சரீரத்தில் சரீரமாகவும் இரத்தத்தில் இரத்தமாகவும் கலந்திருக்கிற நாமும் விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்கள் அனைவரும், கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரும் இந்த வசனத்திற்கு உடன்பட்டவர்களே, இதற்கு உட்பட்டவர்களே. என் தேவனே, நான் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய விரும்ப வேண்டும். இதை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதையா இப்படியாக ஜெபித்திருக்கிறார், உமக்கு பிரியமானதை நான் செய்வேன் என்று. எது கர்த்தருக்கு பிரியமானது என்றால், நியாயப்பிரமாணம் என் வாயில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் வேத வசனங்கள், இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கு வேத வசனம் நம் இருதயத்தில் இருக்க வேண்டும், நம் வாயில் உச்சரித்துக் கொண்டு இருக்க வேண்டும். வேத வசனத்தால் நம் இருதயம் நிரம்பி இருக்க வேண்டும். வேதம் முழுவதையும் வருடத்தில் ஒரு முறையாவது முழுமையாக படிக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நம் வாழ்க்கை மிக சிறந்ததாக இருக்கும். ஒரு நாளில் 5 அதிகாரங்கள் படித்தால் போதுமானது. தினந்தோறும் படித்தால் ஒரு வருடத்தில் ஒரு முறை நாம் வேதாகமத்தை படிக்கலாம். இப்படியாக நாம் வேதத்தை தியானிக்கும் பொழுது, அப்படி நாம் தியானித்து பழகும் போது, இரவில் நாம் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு அமைதியான மனநிலையில் உட்கார்ந்து நாம் வேதத்தை ஒரு 5 அதிகாரங்கள் தினந்தோறும் வாசித்து வந்தால், வாசித்து தியானித்து நன்றாக யோசித்து புரிந்து கொண்டு நாம் வாசித்து வந்தால் வருடத்தில் ஒரு முறை படிப்போம். அப்படி நாம் படிக்கும் பொழுது, அப்படி படித்து நம் இருதயத்தை நிரப்பிக் கொள்ள வேண்டும் வேத வசனங்களை. பின்பு மகா சபையிலே உம்மை துதிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை குறித்து நாம் துதித்து மற்றவர்களுக்கு நாம் கர்த்தருடைய வசனங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய சாட்சியை சொல்ல வேண்டும். நாம் வேதத்தை ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் நம் வாழ்க்கையில் புதிய புதிய அனுபவங்கள் ஏற்படும். நம் வாழ்க்கையில் புதுவித மாற்றங்கள் ஏற்படும், நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படும். பல துன்பங்கள், சாபங்கள், பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகும். ஒவ்வொரு முறை வாசிக்கும் பொழுதும் ஒவ்வொரு விதமான புது விதமான அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இது வாழ்க்கையின் அனுபவம், உண்மையாய் எல்லோருக்கும் நடக்கக்கூடிய காரியம். வருடத்தில் ஒரு முறை படிக்கும் போது அந்த வருடத்திற்கான மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். வருடத்தில் ஒரு முறை வேதாகமம் முழுவதையும் வாசிக்க வேண்டும். அது நம் வாழ்க்கையை உயர்த்தும்,
சிறந்ததாக்கும், மிகப்பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். நம் கற்பனைக்கும் எட்டாத நிலையில் நம்மை ஆண்டவர் வைப்பார். உயிர் போக போகிறது என்ற நிலையில் நாம் இருந்தால் கூட நம்மை புது பெறனோடு கழுகுகளைப் போல நம்மை உயிரை எழுப்பி கண்மலையில் நிறுத்துவது போல நம்மை நிறுத்துவார். அப்படிப்பட்ட புது வாலிப பிள்ளையை போல, சிறு குழந்தையை போல துள்ளி குதித்து விளையாடும்படியாக நம்மை பலப்படுத்துவார். அப்படிப்பட்ட வல்லமை வேத வசனத்தை தியானிக்கும் போது நமக்கு கிடைக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதினால் கர்த்தருடைய நீதியை நாம் மறைத்து வைக்க கூடாது. நாம் மட்டும் அனுபவித்துக் கொண்டு மறைத்து வைக்க கூடாது. கர்த்தருடைய நீதி என்பது என்ன? கர்த்தருடைய ரட்சிப்பு, கிருபை, உண்மை, சத்தியம் இவைகளை நாம் மறைத்து வைக்க கூடாது. கர்த்தர் எந்த அளவுக்கு கிருபை உள்ளவர் என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும், எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். அவர் எப்படிப்பட்ட சத்தியமுள்ள தேவன், அவர் சத்தியத்தை நிறைவேற்றுகிறவர், சத்திய பாதையில் நம்மை நடத்துகிறவர், அவர் நீதியாய் நடப்பவர் என்பதை குறித்து சொல்ல வேண்டும். ரட்சிப்பை, கர்த்தருடைய ரட்சிப்பை நாம் சொல்ல வேண்டும். கர்த்தரை நம்பினால் அவர் நம்மை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறார், நம்மை மீட்டுக் கொள்கிறார் என்பதை குறித்து நாம் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். நாம் பெற்ற அனுபவங்கள், கர்த்தருடைய உண்மையை நாம் சொல்ல வேண்டும். அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர், அவர் நம்மை எந்த அளவுக்கு உண்மையாய் நம்மை வழி நடத்துகிறார், நம் நீதிக்கு தக்க பலனை அவர் எப்படியெல்லாம் தருகிறார் என்பதை குறித்தும் நாம் பிறருக்கு நாம் சொல்ல வேண்டும். அவருடைய கிருபையை நாம் சொல்ல வேண்டும். இப்படியாக மற்றவர்களுக்கு கர்த்தருடைய இந்த நீதி நியாயங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். சும்மா இருக்கக்கூடாது. நாம் மட்டும் நன்மை அனுபவித்துக் கொண்டு சும்மா இருக்கக்கூடாது. தீப்பறி பறப்பது போல நாம் ஒரு காட்டில் ஒரு மரத்தில் தீ பிடித்தது என்றால் அது மற்ற மரங்களுக்கு பற்ற வைக்கும், அந்த மரம் மற்ற மரங்களுக்கு பற்ற வைக்கும், அது போய்கொண்டே இருக்கும். அது போல பரிசுத்த ஆவியானவரினால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நாம் மட்டும் அதை அனுபவித்துக் கொண்டிராமல் அப்படியே பற்ற வைக்க வேண்டும். இதுவே கர்த்தருக்கு பிரியமான செயலாய் இருக்கிறது. நாம் பெற்ற நன்மைகளை பிறரும் பெற நினைக்க வேண்டும். அதுவே நற்குணமாய் இருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய இரக்கம், கிருபை, உண்மை இவைகள் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. எப்பொழுதும் என் மேல் கிருபையாயிரும், என் மேல் இரக்கமாயிரும், எப்பொழுதும் என் மேல் உண்மையாயிரும். எனக்கு உண்மையாய் எனக்கு நீதி செய்யும், நியாயம் செய்யும், என்னிடத்தில் நீர் பிரியமாயிரும் என்று தாவீது ஜெபிக்கிறார். இந்த வசனத்தின்படி நாமும் கர்த்தரிடம் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். எண்ண முடியாத அளவுக்கு, எண்ணிக்கைக்கு அடங்காத அளவுக்கு தீமைகள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், நம் தலைமுடியை போல நம் எந்த அளவுக்கு எண்ண முடியாதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், தீமைகள், நமக்கு வலி தரக்கூடிய விஷயங்கள் நிரம்பி இருந்தாலும், இப்படி எண்ணிக்கை கடங்காத துன்பங்கள் என்னை சூழ்ந்திருப்பதினால் நான் சோர்ந்து போகிறேன். அப்படிப்பட்ட நிலையில் நான் மிகவும் சோர்ந்து போவோம். இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது, எதை நான் பார்ப்பேன், எதை நான் சுமப்பேன்? சரீரத்தில் பலவீனம், குடும்பத்தில் குழப்பம், வேலையில் பிரச்சனை போன்ற பலவிதமான காரியங்கள், எங்கு சென்றாலும் பிரச்சனை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் சோர்ந்து போவோம், அது இயற்கைதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். எப்படிப்பட்ட தீமைகள், எந்த அளவுக்கு தீமைகள், நம் தலைமுடியை போல அதிகமான தீமைகள் வந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்மை விடுவிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். நாம் அவரை நோக்கி பார்த்து, கர்த்தாவே என்னை விடுவியும் என்று கேட்டால் போதும், நிச்சயம் நமக்கு விடுதலை தந்து அவர் நம்மை பாதுகாப்பார். நமக்கு தீமை செய்ய நினைத்து, நம்மை தாழ்த்த நினைத்து, நம்மை அழிக்க நினைத்து செயல்படுகிறவர்கள், நம் எதிரிகள், அப்படிப்பட்டவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும். கர்த்தர் நம்மோடு இருந்து அப்படிப்பட்ட காரியத்தை நிறைவேற்றுவார். நம் சத்துருக்களின் திட்டங்களை முறியடித்து போடுவார். அவர்கள் செய்கிற எத்தனை பெரிய சாமர்த்தியமான செயல்களா இருந்தாலும் அவைகளை எல்லாம் நொறுக்கி பட்சித்து போட்டு நம்மை காப்பார். அவர்களால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் பெரியவர், அவர் மிகவும் நல்லவர், தம்முடைய பிள்ளைகளை காக்க மறவாதவர். அப்படிப்பட்டவர்கள் வெட்கப்பட்டு குனிந்து பின்னிட்டு திரும்புவார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு திரும்பி போவார்கள். என் பெயரில் வாயை திறந்து ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள்
என்னை அவமானப்படுத்துகிறவர்கள், கேவலமாய் பேசுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. அவர்கள் அப்படி போவார்கள். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து அவர்களை அழித்து போடுவார். அவர்கள் வெட்கத்தின் பலனை, அவர்கள் செய்த தீமைக்கு ஏற்ற பலனை கர்த்தர் அவர்களுக்கு நிச்சயம் தருவார். ஆனால் கர்த்தரை நம்பியிருக்கிற நமக்கோ, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ, நாம் எல்லாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லும்படியாக நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயம் கர்த்தர் நமக்கு தருவார். அவரை நம்பி இருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. தோல்வியில் முடியாது. போராட்டங்கள் வரலாம், கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுகள், போராட்டங்கள் வரலாம். ஆனால் தோல்வி என்பதே கிறிஸ்தவ வாழ்க்கையில் இல்லை என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது சாத்தான் நினைத்தான், அவரை கொன்று போட்டு விட்டோம், அவரை அழித்து விட்டோம், நாம் ஜெயித்து விட்டோம் என்று அவன் நினைத்தான். பாவம். கர்த்தர் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். இப்பொழுதோ அவன் வெட்கப்பட்டு போனான். அவன் தோற்கடித்து விட்டோம் என்று நினைத்தான். ஆனால் தோற்றது அவன்தான். அவன் தோல்வி அவனுக்கே தெரியவில்லை. கர்த்தரோ ஜெயம் கொண்டார். ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். வேதாகமத்தில் வெளிப்படுத்தல் 4-5 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொண்ட ஆண்டவர் 7 முத்திரைகளையும் உடைக்க பாத்திரவானாய் இருக்கிறார் என்று. அப்படிப்பட்ட அந்த ஜெயம் எங்கு வந்தது? சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். அவன் எவ்வளவு சோதனைகள் கொடுத்தாலும் தமது வழிகளின் நிமித்தம் அவர் கர்த்தருடைய திட்டத்தை விட்டு வெளியேறாமல் சிலுவையில் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வந்தார். வந்த நோக்கத்தை முழுமையாய் நிறைவேற்றி நிச்சயித்து அதை நிச்சயமாக செய்து முடித்து வெற்றி சிறந்தார். அவர் பாதியில் விட்டுவிடவில்லை, வலி தாங்கவில்லை. வலியாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது என்று சிலுவையில் இருந்து தம்முடைய வல்லமையை பயன்படுத்தி இறங்கி வந்தாரா? இல்லையே. யார் எவ்வளவு சொன்னாலும் சரி, சரீரத்திலும் பலத்தோடு, மனதிலும் பலத்தோடு, அப்படியே எல்லாவற்றையும் தாங்கி என் பிள்ளைகளை நான் மீட்டுக் கொள்ள வந்தேன். என் குறிக்கோள் சிலுவையில் மரணம் அடைவது. அதை நான் என் ஜீவனை தர வந்தேன், நான் தருவேன், என் பிள்ளைகளை நான் மீட்பேன் என்று அவர் வந்த நோக்கத்தில் வெற்றி பெற்றே திரும்பினார். அப்படிப்பட்ட ஜெய கிறிஸ்துவின் பிள்ளைகள், நமக்கு பாடுகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், சிலுவை பாடுகளே கூட வரலாம். எது வந்தால் என்ன? கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. வெற்றி நம்முடையது. தோல்வி என்பதே கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிடையாது. கர்த்தர் நல்லவர், அவர் நம்மோடு இருக்கிறார். வெற்றியோடு இருப்போம். ஜெய கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்பதை தலை நிமிர்ந்து சொல்வோம். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம், நம்மை குறித்தல்ல. நாம் சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள். கர்த்தரோ நம்மோடு இருக்கிறார். நம்மை விடுதலையாக்குகிற கர்த்தர். நம் துன்பத்திலும் துயரத்திலும் இருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை பாதுகாத்து நம் துணையாய் இருந்து நம்மை வழி நடத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 42ஆம் அதிகாரம். சங்கீதம் 41. நாம் வாழும் நாட்களில் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செழிப்பாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம் மத்தியில் இருக்கிற சிறுமைப்பட்டவர்கள், பண கஷ்டத்தினால், உடல் பலவீனத்தினால், நோயினால் கஷ்டப்படுகிறவர்கள், அல்லது குடும்ப சூழ்நிலை போன்ற காரியங்களினால், சண்டைகள், பிரச்சனைகள் போன்ற காரியங்களினால், எந்தவித துன்பத்தினாலும் அவர்கள் தாழ்த்தப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் யாரையாவது பார்த்தால், அவர்களை நாம் அறிந்தால் அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை அவர்கள் பாடுகளில் இருந்து விடுதலையாக்கும்படியாக பண உதவி தேவைப்படுபவர்களுக்கு பண உதவியோ, மருத்துவ உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு மருத்துவ உதவி, மற்றும் எந்த விதமான சரீர பிரகாரமான உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு அதற்கேற்ற உதவி, எந்த உதவி தேவைப்படுகிறதோ அதை நாம் செய்ய வேண்டும். நாம் சந்தோஷமாக, செழிப்பாக, ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது மற்றவர்கள், சிறுமைப்பட்டவர்கள், உதவியை எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நமக்கு தீங்கு நாளில் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். தீங்கு நாள் என்றால் என்ன? நம்முடைய தீங்கு நாளில், நாம் வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு உபத்திரவங்கள் ஏற்படும் போது, பாடுகள், வேதனைகள், துயரங்கள் போன்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுது, அப்படிப்பட்ட மனநிலையில் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அப்பொழுது நமக்கு உதவி கிடைக்கும்.
பிறர்க்கு செய்யும் நன்மை, சரீர பாடுகளின் மத்தியில் இருப்பவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாடுகளின் நாட்களில், உலகத்தில் இருக்கிற துன்ப நாட்கள், வயதான காலமாக இருக்கலாம், எந்த காலமாக இருக்கலாம், நம்முடைய துன்பத்தின் பாடுகளின் மத்தியில் நாம் வாழ்கிற காலத்தில் கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி, அந்த மனிதனுக்கு இவன் இறங்கினானே, இவனிடத்தில் அந்த இரக்க குணம் இருக்கும் பொழுது நாம் நம்முடைய இரக்க குணத்தை நாம் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் கொடுப்பார். இரக்கம் உள்ளவனுக்கு இரக்கம் பாராட்டப்படும். இது தேவ நீதியாய் இருக்கிறது. நாம் பிறருக்கு துன்பத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது நாம் உதவி செய்யும் போது நம்முடைய துன்ப நாட்களில் அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள். இது தேவ நீதியாய் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் படுக்கையில் கிடக்கும் போது அவர்களை உயிரோடு மீட்டு கர்த்தர் காப்பார். அவர்களுக்கு உதவி செய்வார். அவர்களை கொன்று போட மாட்டார். மரண படுக்கை வந்தாலும் அவர்களை மீட்டு எடுத்து கொண்டு வந்து அவர்கள் செய்த நீதி நிமித்தம் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி அவர்களை கிருபையாய் காப்பாற்றுவார். அவர்களுடைய சத்துருக்கள் என்ன நினைக்கிறார்களோ அது செய்ய முடியாது. அவர்கள் சத்துருக்கள் வெட்கப்படும்படி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து மீட்டு கொண்டு வருவார். இது கர்த்தருடைய சுபாவமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். நாம் கர்த்தரிடம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளை ஆராய்ந்து அறிந்து அதை நாம் அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்திருக்கிறேன். என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று சொல்ல வேண்டும். ஆத்துமாவை குணமாக்குவது என்றால் பாவம் செய்ய தூண்டுகிற அந்த எண்ணம் நம் ஆத்துமாவில் உருவாகிறது. அந்த கரை திரை உள்ள ஆத்துமாவில் எல்லா மனிதர்களிடத்திலும் இது சிறிதளவாவது இந்த உலகத்தில் வாழும் போது இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் இருதயத்திலும் கூட அந்த ஆத்துமாவில் இருக்கிற இச்சைகள், பாவ சுபாவங்கள், பாவம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அல்லது பாவத்தில் பழகி இருக்கிற எண்ணம் அது சுலபமாக வந்துவிடும். அப்பொழுது கர்த்தர் அந்த ஆத்துமாவை சுத்திகரிக்க வேண்டும். அதை சுத்திகரியும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, என் ஆத்துமாவை சுத்திகரியும். என் ஆத்துமாவில் இருக்கிற இச்சையான எண்ணங்கள், பாவமான எண்ணங்கள், அவைகளை எல்லாம் எடுத்து போடும். என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம் ஆத்துமாவை குணமாக்குவார். அதை எப்படி குணமாக்குவார் என்றால், நமக்கு சில சோதனைகள், இச்சைகளின் நிமித்தம் சில சோதனைகள், பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்தில் நாம் மன உறுதியா இருந்து வேத வசனத்தை தியானித்து ஜெபித்து கர்த்தரோடு நாம் ஐக்கியமாய் இருக்கும்போது சுலபமாக அந்த சோதனைகளை ஜெயித்து விடுவோம். அப்பொழுது நம் ஆத்துமா குணமாகும். அப்படி நாம் செய்யாவிட்டால், அந்த சோதனையில் தோற்று விட்டால் நமக்கு தண்டனை கொடுக்கப்படும். அந்த வழிகள், அந்த பாடுகள், அந்த வேதனைகளின் மத்தியில் நம் ஆத்மா குணமடையும். எப்படியாவது அந்த ஆத்மாவை கர்த்தர் குணப்படுத்தி விடுவார். ஆத்மா பரிபூர்ணமாய் குணமடைந்திருந்தால் தான் பரலோகம் செல்ல முடியும். நம் வாழ்நாட்கள் முடிவதற்குள் நம் ஆத்மா பரிபூரணமாக முழுமையாக பரிசுத்தமாக வேண்டும். அது கர்த்தரால் தான் செய்ய முடியும். நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மை சுத்திகரிக்க வேண்டும் என்றால் நாம் நம்மை நம் ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் ஒப்பு கொடுத்தால் பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மை சுத்திகரித்து குணப்படுத்துவார். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று எனக்கு விரோதமாக என் சத்துருக்கள் பேசி திரிகிறார்கள். அவர்கள் பேச்சு அப்படிதான் இருக்கிறது. இவர்கள் எப்பொழுது சாவான், இவன் பேரே அழிந்து போக வேண்டும் என்றுதான் என் சத்துருக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் கர்த்தாவே, நீர் என்னை அழித்து போட மாட்டீர். ஒருவன் என்னை பார்க்க வந்தாலும் அவன் வஞ்சனையாய் பேசுகிறான். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தைகள் வஞ்சனை நிறைந்ததா இருக்கிறது. அவன் தன் வாயிலே அக்கிரமத்தை சேர்த்து கொண்டு வெளியிலே போய் தூற்றி திரிகிறான். என்னிடத்தில் வந்து நல்லபடியாக பேசுவது போல பேசி என்னிடத்தில் உள்ள காரியங்களை தெரிந்து கொண்டு அதை வெளியே போய் தவறாக பேசி தூற்றி திரிகிறான். இப்படிப்பட்ட வஞ்சனையுள்ளவர்கள் என்னிடத்தில் வந்து பேசுகிறார்கள், என் சத்துருக்களாய் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி நடக்கிறது. நமக்கு முன்பாக நல்லபடியாக வந்து பேசுவார்கள். பேசி நம்மிடத்தில் உள்ள காரியங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு வெளியே போய் அதை தவறான கண்ணோட்டத்தோடு வெளியில் சொல்லுவார்கள்.
தூற்றிக் கொண்டு திரிவார்கள். நம்மை கேவலமாக பேசுவார்கள். நமக்கு முன்பாக பாராட்டி பேசிவிட்டு பின்பாக போய் நம்மை கேவலமாக மிக மிக தாழ்ந்த நிலையில் நம்மை பேசுவார்கள். இப்படிப்பட்ட ஜனங்கள் உலகத்தில் உண்டு. நம்முடைய சத்துருக்கள் இப்படி செய்வார்கள். என் பகைஞர் எல்லாம் என் மேல் முணுமுணுத்து என்னை தவறாக பேசி, இவன் படுக்கையில் கிடக்கிறான், இனி மரித்து போவான், இவன் எழுந்திருக்க மாட்டான் என்று சொல்லுகிறார்கள். என் நண்பர்களும் எனக்கு சாதகமாக அன்பாக என்னிடத்தில் இல்லை. என் சத்துருக்கள் தீரா வியாதி எனக்கு பிடித்து விட்டது, இவன் மரித்து போவான் என்று சொல்லுகிறார்கள். என் அப்பம் புசித்தவனும் நான் நம்பி இருந்தவனும் என் நண்பனும் என் பிராண சிநேகிதனுமாய் இருந்தவனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். என் மேல் அவன் தன் குதிகாலை தூக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வசனம் அப்படியே துல்லியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் போது நடந்தது. யூதாஸ் காரியத்து தான் அந்த நம்பினவன், கர்த்தர் நம்பின சிநேகிதன். யூதாஸ் கோரியத்து பிராண சிநேகிதன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த இடத்தில் கர்த்தரோடு இருந்த 12 சீஷர்களில் ஒருவனாக இருந்தவன் யூதாஸ் காரியோத்து சிநேகிதனாய் இருந்தான் கர்த்தருக்கு. கர்த்தர் அவனை நம்பிதான் சீஷத்துவ பணியில் வைத்திருந்தார். அதனால் கர்த்தருடைய நம்பிக்கையை பெற்றவன். என் அப்பம் புசித்தவன், கர்த்தரோடு இருந்து அப்பம் புசித்த மனிதன். ராபோஜனத்தின் போது கூட கர்த்தரோடு கூட அப்பம் புசித்தவன் யூதாஸ் காரியோத்து. தன் குதிகாலை தூக்கினான், அவனே காட்டி கொடுத்தான். யூதாஸ் காரியோத்து கர்த்தரை கெத்செமனே தோட்டத்தில் காட்டி கொடுத்தான். அப்படி அவன் காட்டி கொடுக்க வரும் பொழுது கர்த்தர் அவனை கட்டி பிடித்து அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முத்தம் செய்து காட்டி கொடுத்தான். ஆனால் கர்த்தர் அவன் கிட்டே வரும் பொழுதே என் சிநேகிதனே என்றார் யூதாஸை பார்த்து. இதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்த வசனம் துல்லியமாய் நிறைவேறுகிறது. என் பிராண சிநேகிதன் என்று சங்கீத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையும் கர்த்தர் கெத்செமனே தோட்டத்தில் யூதாஸை பார்த்து சிநேகிதனே என்று சொன்னதும் எவ்வளவு பொருத்தமாக வந்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிப்பது போல சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதையா தான் சொல்லியிருக்கிறார். இது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், கர்த்தாவே எனக்கு இறங்கி என்னை எழும்ப பண்ணும், நான் என் சத்துருக்களுக்கு சரி கட்ட வேண்டும், அவர்களுக்கு சரிக்கு சரி பழி வாங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். வேதாகமத்தில் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். சரிக்கு சரி கட்டுவது, பழிக்கு பழி வாங்குவது தேவனுடைய வேலை. நாம் அதை செய்யக்கூடாது. இந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு தாவீதையா எழுதி வைத்திருக்கிறார். இந்த காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து தம்மை குத்தினவர்களையும் தம்மை துன்பப்படுத்தினவர்களையும் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தவர்களையும் பழிக்கு பழி வாங்க அவர் வருவார். அவருடைய 2ஆம் வருகையையும் இதற்கு முன் நடந்த உயிர்த்தெழுதலையும் இந்த வசனம் குறிக்கிறது. என் சத்துரு ஜெயம் கொள்ளாததினால், என் சத்துரு என்னிடத்தில் என் மேல் அவன் வெற்றி பெறவில்லை, அதனால் எனக்கு நீர் இறங்கி இருக்கிறீர் என்று அறிந்து கொள்வேன். ஆண்டவரே, எனக்கு இறங்குகிறீர், என் மேல் இரக்கம் வைத்திருக்கிறீர் என்று நான் தெரிந்திருக்கிறேன். நான் உத்தமனாய் வாழ்வதற்கு எப்பொழுதும் கர்த்தாவே நீர் எனக்கு உதவி செய்தருளும். நான் என் உத்தமத்திலே வாழ்ந்து அண்டையில் எப்பொழுதும் நான் நிலைத்திருக்க வேண்டும். உத்தமனாய் இருந்தால்தான் கர்த்தரோடு சேர்ந்து வாழ முடியும். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டு பரலோகம் செல்ல முடியும். அப்படி உத்தமனாய் நாம் இங்கு மாற வேண்டும். இந்த உலகத்தில் வாழும்போது உத்தமமாய் மாறினால்தான் பரலோகம் செல்ல முடியும். அப்படி இருக்க நான் உத்தமத்தில் வளர, நான் உத்தமமாய் வாழ எனக்கு நீ உதவி செய்தரலும் என்று நாம் கர்த்தரிடம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், ஈடு இணையற்றவர், அவருக்கு நிகர் அவர்தான், அவருக்கு நிகரானவர் வேறு ஒருவரும் இல்லை. ஆமென். மான்கள் தண்ணீரை வாஞ்சித்து தேடுவது போல நாம் கர்த்தரை தேட வேண்டும். நீரோடைகளை மான்கள் தேடி கதரும், அது போல நாமும் கர்த்தரை தேட வேண்டும். அவர் நம்மோடு இருக்கும் போது, நம் துன்ப நேரத்தில் நாம் கர்த்தரை தேடும் பொழுது அவர் வந்து நம்மை விடுவிப்பார். என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவனுடைய பேரில் அவரிடம் பேச வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாஞ்சித்து கதறுகிறது. ஏனென்றால் நான் துன்பத்தின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
என் பகைஞரோ இவன் எங்கே என்று கேட்கிறார்கள். என் பகைஞரோ உன் தேவன் எங்கே என்று நித்தமும் கேட்கிறார்கள். அவர்களுடைய துன்ப வார்த்தைகள், துன்பப்படுத்தும் வார்த்தைகள் என்னை காயப்படுத்துகிறது. கர்த்தாவே எனக்கு இரங்கும். உம்மை நோக்கி இருக்கிறேன், எனக்கு இரங்கும். என்னோடு பேசும். மிகுந்த துன்பத்திலும் துயரத்திலும் நான் இருப்பதினால் என் கண்ணீர், நான் வடிக்கும் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. என் கண்ணீர் அந்த அளவுக்கு நான் அழுது கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே எனக்கு இரங்கும் என்று தாவீது ஜெபிக்கிறார். நாமும் பல துன்ப நேரங்களில் இப்படி தவிப்பதுண்டு. அந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். எந்த துன்பம் வந்தாலும் அவரையே நாம் தேட வேண்டும். அவரை விட்டு நாம் வேறு எதின் மேலும் நம்பிக்கை வைக்க கூடாது. நம் துன்பமோ துயரமோ ஆபத்தோ எந்த நேரத்திலும் கர்த்தரை நோக்கி தேட வேண்டும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் நம் ஆபத்தின் துன்பத்தின் நேரத்தில் கர்த்தரை நாம் தேட வேண்டும். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் வந்து நிச்சயம் நம்மை பாதுகாப்பார். முன்பெல்லாம் நான் சுகமாய் சந்தோஷமாய் இருக்கும் போது கர்த்தரை துதித்து பாடி கர்த்தருக்கு ஆராதனை செய்து கர்த்தருடைய தேவாலயத்தில் நான் போய் சேர்வேன். முன்பெல்லாம் ஒரு காலத்தில் நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு சேர்ந்து போய் தேவாலயத்திற்கு சென்று அங்கு துதித்து பாடி கர்த்தரோடு மகிழ்ந்திருப்பேன். ஆனால் இப்பொழுதோ அது முடியவில்லை என்று தாவீது ராஜா அழுகிறார். அப்படி செய்ய முடியவில்லையே என்று நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள் உருகுகிறது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் சேர்ந்து பண்டிகை கொண்டாடுவது என்பது மிகவும் சந்தோஷமான விஷயம். இந்த நாட்களில் செய்வது போல அல்ல. கர்த்தரை ஆராதித்து நாம் மகிழலாம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் தியங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திரு, கர்த்தர் நிச்சயம் நமக்கு விடுதலை தருவார் என்று தன் ஆத்துமாவோடு தாவீது ராஜா பேசுகிறார். நாமும் இப்படி நம் ஆத்துமாவோடு பேசி அதற்கு கட்டளை கொடுக்கலாம். நம் ஆத்துமாவுக்கு நாம் கட்டளை கொடுத்து சில துன்ப நேரத்தில் வேதனை நேரங்களில் நீ இப்படி இருக்காதே என்று நம் ஆத்துமாவோடு நாம் பேசலாம். அப்படி நாம் சொல்லும் பொழுது நம் ஆத்துமா நம்முடைய பேச்சை கேட்கும். நம் மனதிற்குள் சொல்லலாம். நம் இருதயம் அதற்கு கட்டுப்படும், நம் மனம் அதற்கு கட்டுப்படும். கர்த்தாவே என் ஆத்துமா கலங்குகிறது. அதனால் நான் எந்த இடத்தில் இருந்தாலும், மலைகளிலும் சிறு மலைகளிலும் எர்மோன் மலையில் இருந்தாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கடல் அலைகள் என்மேல் புரண்டு போவது போல இருக்கிறது. என் ஆத்துமா கலங்குகிறது. கர்த்தாவே என்னை காத்தருளும் என்று தாவீது ராஜா ஜெபிக்கிறார். நம் துன்ப நேரத்தில் நாமும் இப்படி ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் பகற்காலத்தில், பகல் நேரத்தில் அவருடைய கிருபையை எனக்கு காட்டுகிறார். அவருடைய கிருபையை எனக்கு தருகிறார். ரா காலத்தில் அவரை துதித்து பாடும் பாடல் எனக்கு கிடைக்கிறது. நான் இரவில் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதே போல நாமும் கர்த்தருடைய கிருபையை சொல்ல வேண்டும். பகலெல்லாம் கர்த்தருடைய கிருபையை பேச வேண்டும், பழக வேண்டும். எப்பொழுது நாம் பேசினாலும் நம்முடைய பேச்சின் தலைப்பு கர்த்தருடைய நாமமாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய செயலாய் இருக்க வேண்டும். அந்த தலைப்பு கர்த்தராய் இருக்க வேண்டும். நம் வாழ்நாள் முழுவதும் நம் பேச்சில் எல்லா காரியத்திலும் கர்த்தரை வைத்தே நாம் எல்லா காரியங்களையும் பார்க்க வேண்டும். கர்த்தர் எனும் கண்ணாடி வழியாகவே உலகத்தின் எல்லா காரியங்களையும் நான் பார்த்தால் அது பரிசுத்தமானதாய் இருக்கும். நம் கண்மலையாகிய தேவனை நோக்கி நாம் இப்படி கேட்கலாம். கர்த்தாவே, நீர் ஏன் என்னை மறந்தீர்? என் சத்துருக்களின் கொடுமையை அனுபவித்து நான் ஏன் இப்படி திரிய வேண்டும் என்று இப்படி தாவீதைய கேட்கிறார். என் சத்துருக்களிடம் இருந்து நான் ஓடி ஏன் திரிய வேண்டும்? அவர்கள் கொடுமையெல்லாம் நான் ஏன் அனுபவிக்க வேண்டும்? நான் ஏன் இந்த துன்பத்தை சுமக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். கர்த்தரை நோக்கி கேட்கிறார். என் சத்துருக்கள் எல்லாரும் உன் தேவன் எங்கே என்று சொல்லி நித்தமும் தினமும் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், என்னை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த வார்த்தையானது என் இருதயத்தை உருவ குத்துகிறது போல உள்ளது. இன்றும் சாத்தானால் பிடிக்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இப்படி பேசுகிறார்கள். இன்றும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். உன் தேவன் எங்கே? அவர் என்ன உன்னை காப்பாற்றி விட்டாரா? நீதான் வியாதியோடு இருக்கிறாயே, நீதான் இந்த பிரச்சனையோடு இருக்கிறாயே,
என்று பேசுகிறவர்கள், கர்த்தரை தூஷிக்கிற ஜனங்கள் இன்றும் உண்டு. நம் மத்தியிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மனிதர்கள் தான் மாறி மாறி பிறந்து வருகிறார்கள். ஆவிகள் ஒன்றாக தான் இருக்கிறது. பொல்லாத ஆவியினால் பிடிக்கப்பட்ட மனிதர்கள் இப்படித்தான் பேசுவார்கள். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் தியங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு. கர்த்தர் என் இரட்சிப்பாய் இருக்கிறார். அவரை நான் துதித்து பாடிக்கொண்டே இருப்பேன். கர்த்தரே நம் பாதுகாப்பு. அவரை துதித்து பாடிக்கொண்டிருந்தால் நம் போதும். அதையே நாம் எப்பொழுதும் செய்வோம். கர்த்தர் நம்மை மீட்டு எல்லா துன்பத்துக்கும் பாடுகளுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.